அண்ணா. வணக்கம். Congratulations கோபி அண்ணா. நன்றி நன்றி, விருதுக்கு நன்றி, அன்புக்கு நன்றி, எல்லோருக்கும் நன்றி. கலாட்டா அவார்ட்ஸில் இந்த கலாட்டா மீடியாவுடைய அவார்ட்ஸ் ரொம்ப சந்தோஷம். இந்த விருது எனக்கு கொடுத்ததுக்கு தொடர்ந்து ரொம்ப வருஷமாக கூடவே நின்று கூட கையை பிடிச்சி கூட்டு போகிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் மரியாதையும். தேங்க்ஸ் அ லாட். எத்தனை விருதுகள் வந்திருக்கும்னா உங்களோட ஷெல்ஃப்ல நீங்க வந்து எத்தனை விருதுகள் வாங்கி இருப்பீங்க? என்ன நிறைய இருக்கும் இருக்கு, ஏன்னா ரொம்ப நாளாக இருக்கும்ல. கவுண்டிங் நஹி, நிறைய இருக்கு. எல்லா விருதை விட இதான் விருது அண்ணே அப்படின்னு கூப்பிடுறாங்கல்ல, அதுதான் பெரிய விருது. எப்போதும் அந்த அதுதான் இமோஷனான பெரிய விருது. நிறைய இருக்கு. ஆனா எல்லா இன்டர்வியூஸா இருக்கட்டும், இல்ல ஒருத்தரோட நம்ம பேசணும், ஒரு உரையாடல் வந்து எந்த விதத்துல இருக்கணும், எவ்வளவு ஆழம் இருக்கணும் அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன். நீங்க உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு பாராட்டு ஏதாவது ஒன்று இருக்கும்ல, இவங்க சொன்னது எனக்கு இன்னும் மைண்ட்ல இருக்கு, இப்போ சூப்பர் ஸ்டார் சொன்னதெல்லாம் பார்க்கும்போது என்ன மொமெண்ட்ல அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்தது. அதாவது மறக்க முடியாத பாராட்டு கோபியான் இருக்குன்னா எதை சொல்லுவார் அண்ணன்? மறுபடியும் ரஜினி சாரே சொல்லலாம். ஏன்னா ஒரு ஒரு விஜய் அவார்ட்ஸ் வந்து ஒரு தடவை ஷெவாலியே சிவாஜி அவார்டு வந்து ரஜினி சாருக்கு கொடுத்தோம். பட் அந்த அவார்டு அன்னைக்கு அவர் இல்லாதனால சிவாஜி சார் வீட்டில் வச்சு அதை கொடுத்தோம். அப்போது ஒரு ஓப்பனிங் அவர் வர்றதுக்கு முன்னால் நான் பண்ணிட்டு இருந்தேன். அவர் வந்துட்டார். அவர் பார்த்துட்டாரு. அவர் அதுக்கப்புறம் இன்னொரு இது பண்ணி அவர் உள்ளே வரணும். அப்போது நான் சொல்லி முடிச்சுட்டு அந்த லீடு கொடுத்து அவர் உள்ளே வர்றதுக்குள்ளே அவர் அங்கேருந்து கை தட்டிட்டார். ஆனால் உள்ளே வராமல் இது பண்ணிட்டார். அப்புறம் ரொம்ப நல்லா போச்சு. அப்புறம் என்னை கூப்பிட்டு விட்டு அவர் சொன்னார், கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை கொடுத்துருக்கான். எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கான், உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கான், எல்லாருக்கும் ஒரு வேலை கொடுத்துருக்கான். நீங்கள் எவ்வளவு நாளானாலும் அந்த வேலையில் எப்போதும் சின்சியராக இருக்கணும். ஏன்னா இது கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்க வேலை, அதை மட்டும் நீங்கள் என்றைக்கும் மறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். அது நான் ரொம்ப முக்கியமான விஷயமா நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஏதோ ஒரு வேலை கொடுத்து தான் நம்மளாம் இங்கே வந்திருக்கோம். ஸோ அந்த சின்ன வேலையா பெரிய வேலையாங்கிறது விஷயமே இல்லை. நம்மக்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, அல்லது ஏதோ ஒன்று செய்ய சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த வேலை செய்கிற ஆள் மட்டும்தான். அதை தாண்டி எதுவும் மண்டைக்கு ஏறக்கூடாது. அது மட்டும்தான். அந்த வேலையை செய்கிறதுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு ஆள் மட்டும்தான். அதை தாண்டி இதில் எந்த ஹீரோஸும் கிடையாது. அதில் நம்ம சின்சியராக ஜென்யூனாக இருந்தால் அதுக்குண்டான மரியாதை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப அழகாக சொன்னீங்கன்னா, அதனால தான் வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, நாங்கள் வீடியோஸாகவே சில பலதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஒவ்வொரு ஃபோட்டோஸாக உங்கள்கிட்ட காட்ட போகிறோம். நீங்கள் அந்த வேலையை பார்க்கும் போது என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் நீங்கள் இவங்ககிட்ட கேட்பீங்க, கேட்கணும்னு ஒன்று இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பண்ணிடலாம். கலாட்டா பண்ணுற மாதிரியே இருக்கு. எஸ், இங்கே வருமா? ஆமாம், இதில் வர மோஸ்ட் டேலண்டட் ஆங்கர் கோபிநாத். அவர் என்ன கேட்பேனா, அவர்கிட்ட ஒன்று கேட்கணும்ல ஏதாச்சும். அவரை நான் எப்பயாவது மீட் பண்ணுவேன். சம்டைம்ஸ் அவர் கூப்பிட்டு விடுவார், சம்டைம்ஸ் நான் கேட்பேன். டைம் இருந்ததுன்னா பார்ப்போம். கேள்வின்னு என்ன, இன்டர்வியூவில் அவர் வந்து உட்கார்றப்ப அது எந்த காலகட்டம், எந்த சூழ்நிலை அப்போது கேட்கப்படும். ஆனால் ஒன்றே ஒன்று இருக்குது, இத்தனை வருஷமா ஒரு மனுஷன் எப்படி எல்லாருக்கும் பிடிச்ச மனுஷனா நீங்க இருக்க முடியுதுன்னு கேட்பேன். அது கட்டாயமா கேட்கணும். ஏன்னா இவ்வளவு காலமாக தொடர்ச்சியாக எல்லாருக்கும் அவர் எப்படி பிடிக்குது அப்படிங்கறத அவர்கிட்ட கேட்கணும். ப்ராபபிலி அவர் அதுக்கு ஆன்சர் சொல்லுவாரான்னு தெரியல. பிடித்த ஒரு பர்சனாலிட்டியா எப்படி என்றும் இருக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம். சூப்பர். நெக்ஸ்ட் டைட்டிலே வச்சுட்டீங்க, கலாட்டா. தேங்க்யூ ரஜினி என்னும் நான். லுக்கிங் ஃபார்வர்ட். அஜித் சாரை வந்து நான் ஏற்கனவே இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். பில்லா டைம்ல அது ஒரு நல்ல எக்ஸ்க்ளூசிவ். அவர் வந்து அந்த இன்டர்வியூல கொஞ்சம் ஜெலஸா இருக்கும், பரவாயில்ல. ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான காலகட்டத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீ அதுக்கே ஜெலஸ் ஆகுற. இப்போ நீங்க பண்ண இன்டர்வியூஸ்லாம் நான் நிறைய பண்ணது இல்லை. அது மாதிரி தான் எல்லாரும் ஷேர் பண்ணிப்போம். அப்போ அவருக்கு ரொம்ப பிடிச்ச அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அந்த கேள்விக்காக. அதுக்கப்புறம் என்னைய கூப்பிட்டதுக்கு தேங்க்ஸ் சொன்னார். அந்த கேள்வி என்னன்னா, நீங்க என்னென்ன புத்தகங்கள் படிப்பீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவர் அந்த கேள்வி வந்து நீங்கள் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணுறதை அந்த ரெஸ்பெக்ட் பண்ணுறதை இந்த கொஷின் காட்டுது அப்படின்னு சொன்னார். இன்டர்வியூக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் அவர் உட்காந்து பேசிட்டு இருந்தார். இப்போ நான் அவரை சந்திச்சேன்னா, ரேஸ்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, ஆனால் சினிமாவும் கொஞ்சம் வாங்க, அதுக்கும் கொஞ்சம் உள்ள வந்து கொஞ்சம் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்பேன். சூப்பர்.